திறமை, புத்திசாலித்தனம் போன்ற பசப்பு வார்த்தைகளால் சமூக நீதி கோட்பாடு மூலம் கிடைத்த இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. மிக சாதாரண கல்வியுடன் கூடிய நடுத்தர குடும்பம் மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களின் எதிர்கால கனவுகளை சிதைக்கும் அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் மத்திய அரசு கைவிட வேண்டும் என இவ்வட்டப்பேரவை கேட்டுக்கொள்கிறது. கண்டிப்பா கொடுத்துதான் சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிட்டான். அதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்கான், தரமா நேரா இப்ப கமிட்டிக்கு போறது இல்லை. நம்ம டெசிஷனுக்கு கொடுத்தா அவன் மாவட்ட டெசிஷனுக்கு அனுப்பிச்சு நேரா யுனைடெட் இந்தியா அனுப்பிச்சு அனுப்புறான். இப்ப அவன் என்ன பண்ணுவான், ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவான். இப்ப அதை எடுத்து கேஸுக்கும் போக முடியாது. இந்த ஜீவோ என்ன பண்ணணும், நம்ம திருப்பி என்ன பண்ணணும், அந்த விஷயத்துல அப்ப நீங்க இத நீங்க எதுவுமே பண்ண முடியல. இயக்கப்பூர்வம் போராடி 4 நாளாக கீழ்ச்சால் மட்டும்தான் இயக்கத்தை நீங்க எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமா தீர்ப்பு சொல்ல மாட்டோம். அதனால மீண்டும் அந்த உரிமையை கொண்டு வரணும். இது சங்கங்களை அழைத்து பேசி அவன் முடிவு பண்ணிட்டா பரவாயில்ல. யாரையும் கூட கவர்மெண்டே முடிவு பண்றான். ஏன்னா கவர்மெண்டே புரோக்கர் வேலை பண்றாங்க. தலைவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான். இல்லை பல விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறேன். அது நம்ம விஷயத்துல இன்சூரன்ஸ்ல இத மாதிரி. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி போராட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, ஒரு முன்னணி தோழர் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. என் பகுதியில் படப்பைக்கு பக்கத்தில் இருக்காரு ஒரு தோழர், அவரோட பேசுனேன். அவர்கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி நான் பேசுறேன் சித்தி வாங்கணும். அதனால நம்ம அனுபவிச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உரிமையும். அது மாதிரி இவரு விஷயமே தெரியாம இந்த பென்ஷன் எப்படி வந்தது, இதோட வரலாறு பெரிய விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்க வாங்கி கொடுத்தீங்களா சங்கத்துலன்னு கேட்டாரு. நாங்க நீங்க தனிப்பட்ட முறையில போராடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம என்ன எப்படி கேட்கறீங்க, நீங்க கேட்டதுதான் நான் திருப்பி கேட்டுறேன். நீங்க சங்கத்துக்கு எதிரான திட்டம் நடைமுறையில் பெரிய பயனளிக்காத காகித திட்டமாகவே உள்ளது. ஓய்வூதிய திட்டத்தினால் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி ஏமாற்றத்துக்கு ஆளாகுங்கள். எனது மருத்துவ சிகிச்சைக்காக நான் சிகிச்சை மேற்கொள்ள உறுதி அளிக்கிறேன். நான் இன்னொரு சொல்றேன், நானே பார்த்தேன். ராயப்பட்ட கட்சியில் ஒரு காலத்தில் எங்கேயோடு தனி சரியாக படிக்கவில்லை. எந்த பத்திரிகையுமே சமீபத்தில் ஒரு மாதமாக வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை அவர் படிக்கவில்லை. ஓய்வூதியர் மாநில இந்த பத்திரிகை ஒன்று, அதில் எல்லா விஷயம் வந்துடுது. ஓய்வூதியர்களுக்கு என்று 700 படுக்கைகள் ஒதுக்கப்பட்ட தரமான மருந்துகள் மாத்திரைகள் பெறப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் இந்த ஒருத்தர் கேட்டார், நான் கார்டு பிரிண்ட் எடுக்க முடியுமா சார்? இப்போ போன வருஷம் கொடுத்த கார்டில் போட்டோவே கிடையாது. அது எடுத்துட்டு போய் நீட் சார் கொரோனா சேர்ந்து சார் 5 lakhs பேக்கேஜ் 5 lakhs. நான் என்ன சொன்னேன், நான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் நானே போய் அதாவது
எல்லாருடைய ஒத்துழைப்பு. இப்ப காசு இல்லைன்னா எதுவுமே முடியாது. இன்னைக்கு வட்ட தேவைக்கு இது செலவு அதுவும் பண்ணிருக்கோம். அதனால 11,000ன்றது வந்து அடிக்கடி கூடி எப்பொழுது ஃபோன் ஆகிட்டாலும் சரி, என்னையாலும் சரி, இல்லை நம்ம தாய் வரணும் சரி, நம்ம துணைக்கலை அவரு இல்லைன்னா கையெல்லாம் போயிட்டு எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பணிகளை நம்ம செல்வகுமார் பழம் இவங்கள கூட ரொம்ப பண்ணியிருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் நம்ம சில வந்து இந்த காசு சில பிரச்சனை இதை சொல்றாங்க. அது கூட முடிஞ்சா நம்ம இது பண்ணிக்கணும். அதனால இந்த அளவில் எங்கள் பாராட்டி பேசுறதுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லி அந்த அப்துல் கலாம் இது வந்து நம்ம யூடியூப்ல போடுறதுக்காக நம்ம உதயகுமார் அவர் 2 நிமிஷம் பேசுறது. நம்ம பல்வேறு விஷயங்களுக்காக செலவழிக்கிறோம். கல்யாணத்துக்கு போகிறோம், செய்விக்கிறோம். நீங்க இவ்வளவுதான் கிட்டத்தட்ட 90-100 உறுப்பினர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 60லிருந்து 7 மணி நேரம் வரை நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா முழுமையான நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அவங்க மாநில செயலர்கள் அனுபவத்தில் முதுமையடைஞ்சிட்டும் நம்ம பழக வேண்டும். சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கடையில முடிஞ்சா உட்கார்ந்தாலும் சரி, இது ஒரு சின்ன ஒரு யோகா. இதை வந்து பழகுங்க. நாம முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மனநிலையை வளர்த்து கூட்டம் அட்டன் பண்ணேன், முடியல. என்னால் போயிட்டு வந்து அடுத்த 1 வாரம் எனக்கு ஒன்றும் முடியல. தயவு செஞ்சு அந்த பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனால அந்த விதத்தில் நம்ம சிந்திக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 10:30 மணிக்கு தான் நம்ம கூட்டம் ஆரம்பிக்கும்.